वेदान् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இன்னைக்கு நான் பண்ண போற காரியம் என்னன்னா, ஒரு சின்னதா குவிக் ரீகேப், இதுவரை சொன்ன பாடங்களை தெரிஞ்சுக்கிறது. இது நீங்க எப்படி புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் இல்லையோ. அதனால யார் இஷ்டப்படுறீங்களோ உங்கள ஒருத்தர் முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்கணும். ஒரு ஸ்லோகத்தை முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு, முதல் ஸ்லோகம், அப்புறம் 19, 20, 21, 22 நடந்திருக்கு. ஒருத்தர் யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தை வாசிச்சு அந்த ஸ்லோகத்துக்கு அன்பயம் சொல்லி அர்த்தம் சொல்லணும். அப்புறமா நான் அதுல ஏதாவது உங்களுக்கு சம்சயம் இருந்தால் நீங்களும் கேட்கலாம், நான் கேள்வியும் கேட்பேன், யாராவது பதில் சொல்லணும். சரியா? முதல் ஸ்லோகத்துக்கு யாரை இப்ப அர்த்தம் சொல்ல போறா? ஸ்லோகம் வாசிச்சியா அர்த்தம் சொல்ல போறா? உங்களுக்கு स्वाध्यायं சொல்லுங்க. तपस्वाध्याय निरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिपप्रच्छ वाल्मीकिर्मुनिपुङ्गवम्. பதச்சேதம் தபஸ்வி வால்மீகி, தபஸ்வி வால்மீகி, பதச்சேதம்னா ஸ்லோகத்தினுடைய பதங்களை பிரிக்கிறோம். அப்புறம் தான் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். அன்வயம் சொல்லி அர்த்தம் சொல்லி பார்ப்போம். तपस्वी वाल्मीकि तपस्वाध्याय निरतं वाग्विदाम्बरं मुनिपुङ्गवं नारदं परिपप्रच्छ. தபஸ்வியான வால்மீகி தபஸ்வாத்தியாய நிரதரான வாக்விதாம்பரரான முனிபுங்கவரா இருக்கக்கூடிய நாரதர் கிட்ட வினவினார். சரி, தபஸ்வாத்தியாய நிரதரானன்றதுக்கு அதுக்கு தபஸ்வாத்தியாய நிரதரான முனிபுங்கவனுக்கு அர்த்தம் சொல்லி பார்ப்போம். முனிபுங்கவம் முனிஷு புங்கவா முனிபுங்கவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முனி அப்படின்னா மனநசீலகா முனிகி, யாரு திருப்பி திருப்பி பாண்டர் பண்றாலோ அவ முனிகி. அதுல புங்கவகா, இங்க புங்கவகா அப்படின்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். சோ முனி புங்கவகானா முனிகளில் சிரேஷ்டரா இருப்பவர், best among the knowledgeable persons. சரி, சந்தோஷம். அப்புறம் தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்ற வார்த்தைக்கு தபஸ்ச ஸ்வாத்தியாயஸ்ச தபஸ்வாத்தியாயௌ தபஸ்வாத்தியாயோஹோ நிரதா தபஸ்வாத்தியாய நிரதா. அங்க தபஸ் அப்படின்னா தபம் செய்யறதுன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சுவாத்தியாயம்னா திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்றது, அது தபஸ்வாத்தியாய நிரதம். அதில் ஈடுபட்டவர், அதில் ஈடுபட்டவர். சரி, இதுல பரிபப்ரச்ச அப்படின்றது எந்த தாத்து? இஷு தாத்து. இஷு தாத்து இஷு தாத்துவா? இல்லையே, பரிபூர்வகமாய பிரிச்சு தாத்து. பிரிச்சதி கேள்வி கேட்கிறான்னு அர்த்தம். பரிபப்ரச்ச. சரி, சரி, அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? வாக்விதாம் வரம். வாக்வித் எப்படி அது சமாசம்? விக்கிரவாக்கம் எப்படி? வாசாம் வேத்தி இதி வாக்வித். வாசம், வாசாம் இல்ல வாசம்.
वाचं वेति इति அதாவது வாக் சப்தம் சகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் அது. வாக் வாசௌ வாசः வாசம் வாசௌ வாசः வேதி இந்த द्वितीयाः वाचं वेत्ति इति वाग्विते. அவர்களில் வாக்விதாம் தேஷாம் வாக்விதாம் வரம் சிரேஷ்டம். அது என்ன அர்த்தம் இருக்கு? வாக்விதாம் வரம் தான். अरे वाग्विदाम அடியன் சரியா வாக்விதாம் வரம் என்பதற்கு என்ன மீனிங், என்ன அர்த்தம்? வாக்விதாம் பெஸ்ட் அமங் தி வாக்விதாம் வரம் பெஸ்ட் அமங் தி knowledgeable persons. சரி, இந்த இடத்துல வாக்குன்ற சப்தத்தினால என்ன சொல்றது? வாக்குன்ற சப்தம் வந்து வேதம்னு சொல்றது. அது வந்து வேதம் சாஸ்திரங்கள் சொல்றது. அவைகளை அறிந்தவர். வாச்சம் வேத்தி வாக்விதே, வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களில் சிறந்தவரான அப்படின்னு. வேற யாராவது? மாலோலன் அடியன் தன்யஸ்மி மாலோலன் அடியன் அடியன் மாலோலன் இல்ல அடியன் ஸ்ரீராம் வெங்கடேஷ் சரி அடியனுக்கு தான் ரெக்வெஸ்ட் வந்தது. அடியன் மாலோலன் லைன் மியூட் ஆயிடுது, நீங்க சொல்லுங்க. சரி, ஸ்ரீராம் வெங்கடேஷ் அடியன் ஆகாங்ஷாவோட சொல்லட்டுமா? அடியன் ஆகாங்ஷாவோட சொல்லட்டுமா? ஆகாங்ஷா அடியன் சொல்லு. ஆகாங்ஷா சொல்லு. அடியன் எல்லாமே சொல்றாரு. तमेवं गुणसम्पन्नं रामं सत्यपराक्रमं ज्येष्ठं श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथसुतं प्रकृतीनां हितैर्युक्तं प्रकृतिप्रियकाम्यया यौवराज्येन संयोक्तम् ऐच्छत्प्रीत्या महीपतिः. இதுக்கு பதச்சேதம் வந்து தம் ஏவம் குணசம்பன்னம் ராமம் சத்யபராக்கிரமம் ஜேஷ்டம் श्रेष्ठगुणैर्युक्तं प्रियं दशरथः सुतं प्रकृतीनां हितैः युक्तं प्रकृतिप्रियकाम्यया यौवराज्येन संयोक्तम् ऐच्छत् प्रीत्या महीपतिः. இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம் எதுங்க? கிரியாபதம் வந்து ஐச்சத். அடியேன் ஐச்சத் அப்படின்னா என்ன அர்த்தம்? விரும்பினார். விரும்பினார் விரும்பினார் அர்த்தம். விரும்பினார். கஹ ஐச்சத்? தசரதः ஐச்சத். दशरथः कीदृशः ऐच्छते? कीदृशः दशरथः? महीपतिः दशरथः ऐच्छत्. महीपतिः इत्यस्य कोऽर्थः? महीपतिः इत्यस्य राजा इति अर्थः. मह्याः पतिः इति अर्थः. मह्याः पतिः महीपतिः. महीपतिशब्दस्य तत्र शब्दरूपाणि वक्तुं शक्नोति वा? महीपतिः शब्दः महीपतिः कीदृशशब्दवत् वक्तव्यम् इति मया उक्तमासीत्. எந்த சப்தம் போல சொல்லணும்னு நான் சொல்றேன். மஹீபதி ஹரி சப்தः. அப்ப சொல்லி பாரு. மஹீபதி महीपतिः महीपत्यो हरिः हरि हरयः हरिः हरि हरयः हरिं हरि हरीन् हरिणा हरिभ्यां हरिभिः हरये हरिभ्यां हरिभ्यः हरये हरिभ्यां हरिभ्यः हरेः हरिभ्यां हरिभ्यः हरेः हरौ हरियोः हरिणा हरौ हरियोः हरिषु महीपतिः महीपति महीपतयः महीपतिं महीपति महीपतीन् महीपतिना महीपतिभ्यां महीपतिभिः महीपतये महीपतिभ्यां महीपतिभ्यः महीपतेः महीपतिभ्यां महीपतिभ्यः महीपतेः महीपतयोः महीपतीनां महीपत्योः महीपतिषु हे महीपते हे महीपति
हे महीपतयः நமக்கு இது முன்னாடி சொல்லி பழகணும். சரி, மஹீபதிஹி ஐச்சதே कीदृशः दशरथः पुनः किं महीपतिः किम् ऐच्छते? महीपतिः दशरथः संयोक्तुम् ऐच्छत्। संयोक्तुम् ऐच्छते। केन संयोक्तुम् ऐच्छते? महीपतिः दशरथः यौवराज्येन संयोक्तुम् ऐच्छत्। यौवराज्येन संयोक्तुम् ऐच्छते। कं यौवराज्येन संयोक्तुम् ऐच्छते? महीपतिः दशरथः रामं यौवराज्येन संयोक्तुम् ऐच्छत्। रामं दशरथः। रामः कीदृशः? ज्येष्ठं सुतं। महीपतिः दशरथः ज्येष्ठं सुतं रामं यौवराज्येन संयोक्तुम् ऐच्छत्। சரி, நீ சொன்னது கரெக்ட், பதில் சொன்னது கரெக்ட். நீ நான் கேள்வி கேட்டது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீ சொன்னது கரெக்ட், சரியான ஜேஷ்டம் சுதம்னு. நான் வந்து ராமஹா கஹான்னு பிரதமா விபக்தியில கேள்வி கேட்டேன். ராமஹா கஹா ஜேஷ்டஹா ஜேஷ்டஹா அப்படின்னு சொல்லணும். பிரதமா விபக்தி கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்ல பிராக்டிஸ் கொடுக்கணும். நான் வந்து நீ சொன்ன பதில் என்னன்னா கம் ராமஹா கீதృశஹா அப்படின்னு கேட்டதுனால ஜேஷ்டஹா சுதஹான்னு சொல்லணும். கீதృశம் ராமம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சத்துன்னு நான் கேள்வி கேட்டிருந்தேன்னா ஜேஷ்டம் சுதம்னு சொல்லணும் இல்லையா? கீதృశம் ராமன் நான் வந்து கீதృశம் ராமன் ராமன் துதியா பக்தியில கேள்வி கேட்டிருந்தேன்னா கீதృశம் ராமன் கேட்டிருந்தேன்னா ஜேஷ்டம் சுதம் ராமன் பதில் சொல்லணும். நான் ராமஹா கீதృశஹான்னு மட்டும்தான் நான் கேள்வி கேட்டேன். அப்ப அந்த அந்த துதியா விபக்தியில இருக்கிறத நாம பிரதமா விபக்திக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ராமஹா கீதృశஹா ஜேஷ்டஹா சுதஹா. நம்ம கேள்விக்கு அனுசரித்து அது நாம பதில் வரத்துக்கு பார்க்கணும். சரியா? சொன்னேன். வெரி குட், என்ன சொன்னேன். ஜேஷ்டம் சுதம் யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சதே. कीदृशं ज्येष्ठं सुतम्? एवं गुणसम्पन्नं ज्येष्ठं सुतम्. एवं गुणसम्पन्नम् इत्यस्य कोऽर्थः? இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான. ஏவம் குணம் எப்படிப்பட்டது? அதாவது அந்த சங்கேப ராமாயணத்துல முன்னாடி அந்த குணங்கள்லாம் வருது, அந்த முதல்லயே வருது. அந்த அந்த முன்னாடி ராமனுடைய குணங்கள் எல்லாம் சொல்லிருக்கா. அப்படிப்பட்ட அந்த குணங்களை பத்தி நம்ம பின்னாடி படிக்க போறோம். ஏவம் குணம் ஐச்சது யௌவராஜ்யேன சம்யோக்தும் ஐச்சதே. புனः कीदृशं ராமம்? சத்யபராக்கிரமம் ராமம். சத்யபராக்கிரமம். சத்யபராக்கிரம சப்தस्य கோர்த்தः? சத்யபராக்கிரமம்னாக்கா அவனோட பராக்கிரமம் வந்து வீணாவே போகாது. அவனோட பராக்கிரமம் எப்பவுமே சத்தியமா இருக்கும். சத்யஹ பராக்கிரமஹ யஸ்ய சஹ சத்யபராக்கிரமஹ. இதுக்கு என்ன சமாசம் நான் பேர் சொல்றேன் தெரியுமா? பகுவிரீகி சமாசம். வெரி குட். இந்த இடத்துல நான் சொல்லல, அடுத்த ஸ்லோகத்துல தான் சொன்ன பகுவிரீகி சமாசத்தை பத்தி. அதாவது பகுவிரீகி சமாசம்னா எந்த இடத்துல எங்க வந்து எஸ்ய அந்த மாதிரி எல்லாம் வரதோ, எக்ஷப்தம் வந்து எக்ஷப்தத்தை விக்கிரக வாக்கியத்தை சேர்த்து சொல்றோமோ அந்த இடத்துலலாம் வந்து தானே கவசி பகுவிரீகியா தான் இருக்கும். சத்யஹ பராக்கிரமஹ யஸ்ய. சத்திய சப்தத்துக்கு சத்தியம் உண்மைன்னு அர்த்தம், பராக்கிரம சப்தத்துக்கு பராக்கிரமம்னு அர்த்தம். ஆனா இந்த சமாசம் சத்தியத்தையும் சத்திய பராக்கிரமன்ற பதம் சத்தியத்தையும் சொல்லல பராக்கிரமத்தையும் சொல்லல, சத்தியமான பராக்கிரமத்தை உடைய व्यक्तिயை சொல்றது. இது அந்நிய பதார்த்த பிரதானம். பகுபிரீகி எந்த பதார்த்த பிரதானம்? பகுபிரீகில எந்த பதார்த்தம் பிரதானம்? அது கேள்வி கேக்குற மாதிரி இல்ல பகுபிரீகில எந்த பதார்த்தம் பிரதானம்? அதாவது நேத்திக்கு சொன்னேன், பகுபிரீகி அப்படின்னா அதுல வந்து சொல்ற ரெண்டு பதத்தை காட்டிலும் வேறுபட்டதான இன்னொரு பதார்த்தம் பிரதானமா இருக்கும்.
அதாவது சத்திய சப்தத்து நான் நேற்றுக்கு உதாரணம் சொன்னேன், பீதாம்பரஹான்னு உதாரணம் சொன்னேன். பீதம் அப்படின்ற பதத்துக்கு மஞ்சள்னு அர்த்தம், அம்பரன்ற பதத்துக்கு வஸ்திரம்னு அர்த்தம். ஆனா நாம பீதாம்பரஹான்னு சொல்றது மஞ்சளையும் சொல்லல வஸ்திரத்தையும் சொல்லல, மஞ்சளான வஸ்திரத்தை உடையவன சொல்றது. இது பகுபிரீகிக்கு இதான் பியூட்டி. பகுபிரீகியில அந்நிய பதார்த்தத்தை பிரதானமா சொல்றது. தத்புருஷனா இருந்ததுன்னா உத்தர பதார்த்தம் பீதாம்பரம்னு சொல்லலாம். பீதாம்பரம்னு பதம் சொல்றது என்ன அர்த்தம்னா மஞ்சளான வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அந்த அம்பரத்தை விசேஷம், அம்பரத்துக்கு விசேஷமா பீதபதம் வருது. தத்புருஷன்ல உத்தர பதம் பிரதானம், பகுபிரீகியில அந்நிய பதார்த்தம் பிரதானம். சத்யபதாக்கிரமாக पुनः कीदृशम्? प्रियं रामं प्रियं रामं प्रियं रामं तनः प्रियं रामं कया कयायम् ऐच्छत् नाडी कया या रामं यौवराज्येन संयोक्तम् ऐच्छत्. कया केन हेतुना? कया इत्युक्ते केन हेतुना, केन कारणेन इति. यौवराज्येन संयोक्तुं राजा महीपतिः दशरथः ऐच्छत्. केन हेतुना इच्छते? केन हेतुना इति मया तृतीयायां प्रश्नः क्रियते. मुना तृतीया विभक्तिला प्रश्नं पண்றேன். प्रकृतीनां हितैः युक्तेन ऐच्छत्. प्रकृतीनां हितैः युक्तं प्रकृति प्रियकामेन ऐच्छत्. प्रकृतीनां हितैः युक्तं प्रकृतीनां जनानां, प्रकृतीनाम् इति पदस्य जनानाम् इत्यर्थः. तेषां जनानां हिते युक्तं. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டது கேன ஹேதுனா, எந்த காரணத்தினாலன்னு கேள்வி கேட்டேன். பிரகிருதி பிரியகாமியா. பிரகிருதி பிரியகாமியா. பிரகிருதி பிரியகாமியா இत्यस्य कोऽर्थः? பிரகிருதி பிரியகாமியானாக்க பிரகிருதி அது ஜனங்களுக்கு நல்லதை செய்யணும் என்று ராமருக்கு வந்து இருக்கிற எண்ணம் தான் பிரகிருதி பிரியகாமியா. அதை பத்தி அதோட மீனிங் அதான். ஜனங்களுக்கு ஹிதத்தை செய்வதென்ற எண்ணம் உடையவன் ராமன் பிரகிருதியினாம் ஹிதைஹி யுக்தம். அதுக்கு அர்த்தம் பிரகிருதி பிரியகாமியா அப்படிங்கிறதுக்கு ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு ராமரை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜனங்கள் வந்து எல்லாருமே ஜனங்கள் எல்லாருமே வந்து ராமர் தான் வேணும் என்று சொன்னார். ஆமா, அப்ப அந்த பிரகிருதி பிரியகாமியான்றதுக்கு நீ சமாச விக்கிரக வாக்கியம் சொல்லி பாரு, அர்த்தம் வந்துடும். பிரகிருதி பிரியகாமியா அப்படின்றதுக்கு விக்கிரக வாக்கியம் என்ன? பிரகிருதி விக்கிரக பிரகிருதினாம் பிரியம் பிரகிருதி பிரியம். பிரகிருதினாம் பிரியம் பிரகிருதி பிரியம். பிரகிருதி பிரியஸ்ய இச்சா பிரகிருதி பிரியகாமியா. தயா பிரகிருதி பிரியகாமியா அர்த்தாத் ஜனங்களுடைய இச்சையினால. ராமன் ராஜாவா வரணும்னு தசரதன் மாத்திரம் விருப்பப்படல, ஜனங்கள் எல்லாமே விருப்பப்பட்டார். அப்படி பிரகிருதி பிரியகாமியா. சரி, தசரத சப்தம் சொல்லு. தசரத சப்தம் சொல்லி பார்ப்போம். அடுத்த பானை அங்கேயில முடியும். சொல்லுங்க. ரொம்ப நல்லா சொன்ன ஸ்ரீராம், நல்லா சொன்னப்பா, சந்தோஷம். சந்தோஷம். அடுத்த ஸ்லோகம் சொல்லட்டுமா? மாலோட நீ தசரத சப்தம் சொல்லி பார்ப்போம். दशरथ शब्दं राम शब्दम् आदि दशरथः दशरथौ दशरथः दशरथं अरे சொல்லு பாப்போம். दशरथ अकारान्तः पुल्लिङ्गः दशरथ शब्दः ஆரம்பிக்கணும்.
दशरथः दशरथौ दशरथाः दशरथं दशरथौ दशरथान् दशरथेन दशरथाभ्यां दशरथैः दशरथाय दशरथाभ्यां दशरथेभ्यः दशरथात् दशरथाभ्यां दशरथेभ्यः दशरथस्य दशरथयोः दशरथानां दशरथे दशरथयोः दशरथेषु हे दशरथ हे दशरथौ हे दशरथाः समीचीनं सम्यक् उक्तं नन्ना धन्यवादः அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் சொல்றியா நீ அடுத்த ஸ்லோகம் तस्याभिषेकसंभारान् दृष्ट्वा भार्याथ कैकेयी पूर्वं दत्तवरा देवी இன்னொரு தினம் வாசி तस्याभिषेकसंभारान् दृष्ट्वा भार्याथ कैकेयी पूर्वं दत्तवरा देवी சரி சரி வாசி पूर्वं दत्तवरा देवी परमेन मया च विवासनं च रामस्य भरतस्याभिषेचनम् तस्य अभिषेकसंभारान् दृष्ट्वा भार्या अथ कैकेयी पूर्वं दत्तवरा देवी वरम् एनम् अयाचत विवासनं च रामस्य भरतस्य अभिषेचनम् ओके विवासनं च रामस्य भरतस्य अभिषेचनम् நான் கேட்கணுமா நீயே சொல்றியா நானே சொல்லட்டுமா சரி अयाचत அப்படின்னா கேட்டாள் அப்படின்னு அர்த்தம் கேட்கறது இல்ல அர்த்தம் கேட்டான்றது அர்த்தம் கெஞ்சி கேட்கறதுதான் யாசனை பண்றது ஆனா இந்த இடத்துல கெஞ்சி கேட்டான்னு சொல்றது நியாயம் இல்லை இருந்தாலும் அயாச்சத அப்படின்னா பிரார்த்தித்தவதின்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா அவ பிரார்த்தனை பண்ணான்னு அதாவது கொஞ்சம் மரியாதையோட கேட்கறது இப்ப நாம வந்து ராஜா அயாச்சதன்னு சொன்னா ராஜா கெஞ்சி கேட்கறான்னு அர்த்தம் அதே பிக்ஷுக்கா அயாச்சத அப்படின்னா அர்த்தம் சட்டுன்னு புரியும் யாசிக்கிறாங்க அதனால அயாச்சத யாச்சனை பண்றது கேட்க யாச்சனான்றதுக்கு கேட்கறதுன்றதுக்கு வித்தியாசம் உண்டு யாச்சனானா கெஞ்சி கேட்கறது கொஞ்சம் தயகோந்து பண்ணணும் நீங்க கொஞ்சம் கிருப்பையா அதை பண்ணி கொடுங்கோ அப்படின்னு யாசிக்கிறது தான் அயாச்சத்தை சரி அயாச்சத்தை யாச்சு தாத்து கர்த்தரி பிரயோகத்துல லங்லகாரத்துல இருக்குது ஆமா அதுல லங்க சரணாகதி கண்டச்ச யாச்சனை மதனை கேட்கிறேன் கா அயாச்சத का याचत कैकेयी अयाचत कैकेयी अयाचत कीदृशी कैकेयी अयाचत दत्तवरा देवी कैकेयी अयाचत अथवा भार्या भार्या கூட சொல்லணும் அது வசனம் கேக்குது भार्या कैकेयी अयाचत सा दत्तवरा इत्यस्य समस्तपदं तत्र विग्रहवाक्यं दत्तं वरं दत्तवरं दत्तवरं यस्यै दत्तवरा इति बहुव्रीहि समासः वर्तते நீ சொன்னது சரிதான் ஆனா வரம்ன்ற சப்தம் புல்லிங்கம் அடி தத்தஹ அடி அடி வரம்ன்ற சப்தம் புல்லிங்கம் அதனால எப்படி சொல்லணும்னா दत्तः वरः दत्तवरः यस्यै दत्तवरा அப்படி சொல்லக்கூடாது दत्तः वरः यस्यै सा दत्तवरा ஸ்ரீலிங்கம் தானே இப்ப பல ஸ்ரீலிங்க சப்தம் தானே இது அதனால दत्तः वरः यस्यै எவளுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டதோ அவள் दत्तः वरः यस्यै இந்த புத்தகத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற விஷயம் சொல்லிருக்கான் இது வந்து 2 வரம் கொடுத்தாலும் அதனால ஜீவசனம் சொல்லிருக்கான் தத்தௌ
வரௌ யஸ்யாஹ யஸ்யை தத்தௌ வரௌ யஸ்யை எவளுக்கு தத்தௌ ரெண்டு வரமா இருக்கு அப்படின்னால ஒரே நிமிஷம் இப்படி ஆகும் दत्तौ वरौ यस्याः सा दत्तवरा दत्तवरा कैकेयी भार्या वरम् अयाचत कीदृशं वरम् अयाचत रामस्य विवासनं पुनः कीदृशं भरतस्य अभिषेचनं विवासनम् इति पदस्य कोऽर्थः विवासनम् इत्युक्ते वनवासः इति अर्थः वर्तते विवासनम् इत्युक्ते वनवासः अर्थमिल्ल विवासनं न वेळिल अनुपडुदुन्नु अर्थं पी पूर्वकमाय वस् धातु वसतिना वसिक्கிறான் அர்த்தம் ஆனா அந்த வீண் உபசர்க்கம் சேர்ந்தா விவசத்தேன்னா வெளியில அனுப்புறான்னு அர்த்தம் அதனால வெளியில அனுப்புறான் வனவாசத்துக்குன்னு விவாசம்னு வாச வனவாசம்னு சாப்பிட்டு அர்த்தம் பண்ணக்கூடாது கோஷம் சொன்னேன் விவாசனம் அப்படின்னு விவாசனம்னா வெளியில அனுப்புறதுன்னு தான் அர்த்தம் அபிஷேகனம் அப்படின்றதுக்கு என்ன தாத்து அபிஷேகனம் அபீன உபசர்க்கத்தோடு கூடியுள்ள சிச் தாத்து சேச்சனம் சிச் தாத்து சேச்சனம்னு அர்த்தம் அது அபீன உபசர்க்கம் கூடுறச்சு அந்த சகார சகாரமா போயிடும் அது வந்து கர்ம பிரவச்சனியை பார்த்து சகாரம் சகாரமா போயிடும் அதனால வந்து அபிஷேகனம்னு வரும் இப்போ அபிஷேகம் பண்றான்னா என்ன பண்றா ஜலத்தினாலும் நினைக்கிறா அவ்வளவுதானே அபிஷேகம் பண்றதுனா ஜலத்தை கொட்டி அவ பேர்ல ஜலத்தை கொட்டி அவளை நினைக்கிறது தான் அபிஷேகம் பண்றதுன்றது பெருமாளுக்கு அபிஷேகம் ஆத்துல சதாபிஷேகம் பண்றது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றான்னா ராமனுக்கு அபிஷேகம் பண்றான் பட்டாபிஷேகம் பண்றது ஜலம் அதனால அபிஷேகம்னு பரதனுக்கு அபிஷேகத்தை இங்க இவ கேட்டான் அர்த்தம் கதா தத்தவரா இயம் कैकेयी अच्छा कदा दत्तवरा यम कैकेयी अथ எப்ப வரம் கொடுத்தவள் அரிய கதானா எப்பொழுதுன்னு அர்த்தம் எப்பொழுது अथ अरे तस्याभिषेकसंभारान् दृष्ट्वा இல்ல எப்பொழுது வரம் கொடுக்கப்பட்டவள் अथ अथः ஸ்லோகத்துல பதம் இருக்கு பார் अरे अरे பூர்வம் தத்தவரா பூர்வம் முன்காலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு அக்கேஷன் தான் அர்த்தம் ஏதோ ஒரு அக்கேஷன் பூர்வ காலத்தில் பூர்வம் தத்தவரா किं कृत्वा अयाचत என்ன 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 பண்ணிட்டு அவர் கேட்டார் तस्याभिषेकसंभारान् दृष्ट्वा अयाचत तान् दृष्ट्वा अयाचत अभिषेकसंभारान् दृष्ट्वा अभिषेकसंभारान् तस्य विग्रहवाक्यं किम् अभिषेकस्य संभारम् अभिषेकसंभारं तान् अभिषेकसंभारं संभारशब्दं पुल्लिङ्गशब्दम् அதனால अभिषेकस्य அது संभारान् बहुवचनं இருக்குல்லையோ अभिषेकस्य संभाराः अभिषेकसंभाराः तान् अभिषेकसंभाराः அப்படி சொல்லணும் कस्य अभिषेकसंभारान् दृष्ट्वा रामस्य अभिषेकसंभारान् दृष्ट्वा श्लोकस्य என்ன பதம் இருக்கு तस्य अभिषेकसंभारं तस्यना रामस्य எதனால தஸ்யனா ராமஸ்யன்னு சொல்லணும் அப்படின்னா தஸ்ய அப்படின்னா பூர்வோக்தஸ்ய அப்படின்னு அதனால பூர்வதः
ஆமா முன்னாடி பண்ணப்பட்டவன் அர்த்தம். அதனால முன் ஸ்லோகம் ராமனை குறிச்சு சொல்றீங்க. வரம் அயாச்சத கம் வரம் அயாச்சத कं वरं विवासनञ्च रामस्य कीदृशं वर्ण यारिडत्तिल कम् अयाचत ஏனம் அயாச்சத ஏனம் என்ன அர்த்தம்? ஏனம் அப்படின்னா தசரதன் இடத்தில் இவன் இடத்தில் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இவனை கேட்டாள் ஏனம். இது என்ன சப்தம்? இது ஏனம்ன்றது ஏதத் சப்தத்துல வருது. அதே மாதிரி ஏதத் சப்தம் சப்தத்தை த்விதீயா ஏகவச்சனம். ஏஷः ஏதௌ ஏதே ஏதம் ஏனம் ரெண்டு ரூபம். ஏதௌ ஏனௌ ஏதாக ஏனாः. ஏதானு ஏனானு புல்லிங்க சப்தம் தானே நம்முடைய. ஏஷः ஏதௌ ஏதே ஏதம் ஏனம் ஏதௌ ஏனௌ ஏதானு ஏனானு. அதுக்கப்புறம் அனேன ஏதேன அனேன ரெண்டு ரூபம் உண்டு. சரி, அயம் சப்தத்துல என்ன தெரியும்? தித்யார்த்தத்துல அயம் சப்தத்தியா? அயம் சப்தம் கிடையவே கிடையாது. அது அயம் இமௌ அப்படின்னு சொல்லணும். அது வந்து அதஸ் சப்தம். அதஸ் அதஹ அதஹ. சரி, கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.